Hello friends, welcome to my channel. இந்த செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறது பீட்ஸ் ஃப்ளவர் மேக்கிங். ஸோ இந்த ஃப்ளவர் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒயிட் அண்ட் கோல்டு பீட்ஸ் யூஸ் பண்ணுறேன். தங்கூசி எடுத்திருக்கேன். இதுதான் நீடட் திங்ஸஸ். ஸோ ஃபஸ்ட்டு தங்கூசியில் வந்து கோல்டு பீட்ஸ் சென்டர் பாயிண்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து 7 பீட்ஸை ஃபஸ்ட்டு இது மாதிரி கோத்துக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அது கோத்து முடிச்சக்கப்புறமா நம்ம 2 கார்னர் நாட் போட்டு கட்டிட்டோன்னா ரவுண்டாக உங்களுக்கு வந்து ஷேப் கிடைக்கும். ஸோ 7 பீட்ஸ் கோத்துட்டு இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைக்குது இல்லையா? ஸோ இதுக்கு சென்டரில் நம்ம வந்து ஒரு பிக் கலரில் சேம் அதே கோல்டு பீட்ஸை அட்டாச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற தங்கூசியை வந்து பார்த்திங்கன்னா சுற்றி நம்ம 7 பீட்ஸ் வச்சுருக்கோம் இல்லைங்களா? ஸோ ஒன்ஸ் ஒரு தடவை அதில் விட்டுட்டு நாட் போட்டு வச்சிடலாம். இந்த எக்ஸஸ் தங்கூசி நம்ம ரிமூவ் பண்ண வேண்டாம். நம்ம வந்து ஃப்ளவருக்கு அட்டாச் பண்ணும்போது இந்த தங்கூசியை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சின்ன பீஸ் மட்டும் நம்ம அதாவது 2 நாட் போட்டோம் இல்லைங்களா? ஒரு சின்ன குட்டி தங்கூசி மட்டும் கட் பண்ணிவிட்டு இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து ஃப்ளவர் எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சேம் 10 ஒயிட் கலர் பீட்ஸை வந்து ஃபஸ்ட்டு கோத்துக்கிட்டு நாட் போட்டு ரவுண்டு ஷேப் கொண்டு வர போகிறேன். ஸோ இது வரைக்கும் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. தயவு செஞ்சு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை ஆல் போட்டுக்கோங்க. ஆல் போட்டிங்கன்னா இதே மாதிரி நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் இது பண்ணிட்டதுக்கப்புறமா ஒரு பெட்டலாக எப்படி இப்போ நான் இதில் வந்து மேக் பண்ணுறேன்றதை இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 6 பீட்ஸ் எடுத்திருக்கேங்க. ஸோ இந்த 6 பீட்ஸுமே வந்து நம்ம கோத்துக்க போகிறோம். கோத்துட்டு ஒரு சின்ன சுச்சமும் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பால் மட்டும் விட்டுட்டு இந்த 3rd பால்லேருந்து கோக்குறேன். அகெயின் அதுக்குள்ளேயே கோத்துட்டு லாஸ்ட்டாக இருக்கிற அந்த பால் கோக்கக்கூடாது. 3 மணி மட்டும் சேர்த்தாப்பில் கோத்துட்டு இப்படி பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். அகெயின் ஒரு 2 பீட்ஸ். ஸோ ஒரு பெட்டல் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டோட்டலாக 8 பீட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி 2 பீட்ஸ் இதில் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த பெட்டல் ஷேப் மாறாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே விட்டு நம்ம தங்கூசி வெளியே எடுக்கிறோம் இல்லையா? ஸோ எக்ஸ்ட்ரா இன்னும் 2 பீட்ஸ் தள்ளி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இந்த பீட்ஸில் விட்டு 2வது பீட்ஸ்லேருந்து வெளியே எடுத்துட்டோம்னா இந்த ஷேப் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. ஸோ இதே மாதிரி தான் இதில் ஒரு வாட்டி நம்ம பீட்ஸ் வச்சு பெட்டல் ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஒரு பெட்டலுக்கு வந்து டோட்டலாக 8 பீட்ஸ் தேவைப்படுது. ஃபஸ்ட்டு 6 கோத்துக்கிறோம். 6 கோத்துட்டக்கப்புறமா என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பீட்ஸ் விட்டுட்டு 3வது பீட்ஸ்லேருந்து 3, 4, 5 மட்டும் கோத்துக்கிறேன். 6வது பீட்ஸை கோக்காமல் அதை அப்படியே விட்டுட்டு வெளியே எடுத்தேன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஆஃப்டர் தட் ஒரு 2 பீட்ஸ் அதில் அட்டாச் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஒரு 10 பால்ஸ் கோத்து ஒரு ரவுண்ட் ஷேப் பண்ணோம் இல்லைங்களா? அதுக்குள்ளே நம்ம தங்கூசி இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்டல் கிடச்சிரும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம கவுண்ட் பண்ணி பெட்டல் ரெடி பண்ணோன்னா கரெக்டாக உங்களுக்கு ஷேப் வந்துடும். ஸோ இதே மாதிரி நம்ம இதில் எல்லா பெட்டலும் ரெடி பண்ணிடலாங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம எந்த அந்த ஒயிட் பீட்ஸில் இன்சர்ட் பண்ணுறோமோ அதுக்கு அடுத்த இதுலேருந்து வெளியே எடுக்கிறோம் அப்படின்னா இந்த பெட்டல் ஷேப் வந்து கொஞ்சம் டைட் கொடுக்கும், அது சேஞ்ச் ஆகாது. ஸோ இதே மாதிரி நம்ம ஒரு பெட்டலாக ரெடி பண்ணி நம்ம ஃப்ளவரை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், 2 பீட்ஸ் விட்டுட்டு 3, 4, 5ல் மட்டும் நம்ம 2வது தடவை அந்த தங்கூசியை விடுறோம். விட்டுட்டக்கப்புறமா லாஸ்ட்டு 6th பாலில் நம்ம விடலை. ஸோ அதுக்கப்புறம் நம்ம டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 2 பீட்ஸ் இதில் ஆட் பண்ணி இப்படி கொண்டு வரோம். ஸோ இப்படி கொண்டு வந்தால் தான் நமக்கு வந்து ஒரு பெட்டல் ஷேப் கிடைக்கிது. ஓகேவா? இது வரைக்கும் நம்ம 4 பெட்டல் போட்டுட்டோம். பாருங்கள், இந்த பீட்ஸ் ஃப்ளவரை வந்து நீங்கள் அழகாக ஹேர் பேண்டில் அட்டாச் பண்ணிக்கலாம்.
சின்ன குழந்தைக்கு ஃபுல்லாக பெருசாக ஹேர் பேண்ட் போடுவோம் இல்லைங்களா, அதுக்கு வச்சுக்கலாம். இல்லை இது வந்து பேண்டு நார்மலாக பேண்ட் விற்கிது இல்லையா, அது கூட இதை அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய பீட்ஸ் ஃப்ளார் பண்ணி ஃப்ளவர்ஸில் அங்கங்கே ட்ரெஸ்ஸில் அட்டாச் பண்ணிக்கலாம். கவுன் பெரிய பிக் கவுன் வாங்கி அந்த கவுனுக்கு ஏற்றபடி பீட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃப்ளார் மேக்கிங் பண்ணி அதில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நிறைய கிராஃப்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பீட்ஸ் ஃப்ளார் வச்சு. அப்படி இல்லை அப்படின்னா தோரண் செய்வோம் இல்லைங்களா, இந்த வீட்டு வாசலில் தோரண் மாதிரி வைப்போம் இல்லையா, அதுக்கும் இந்த மாதிரி இந்த பீட்ஸ் ஃப்ளவரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக எனக்கு வந்து 6 பெட்டல்ஸ் வந்தது. ஸோ நம்ம கரெக்டாக அந்த கவுண்டிங் படி போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு டெஃபினெட்லி பீட் ஷேப் சூப்பராக அமைஞ்சிரும். பாருங்கள், நம்ம இப்போ வந்து ஃப்ளார் அந்த ஒயிட் பீட்ஸில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சேம் இதையும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சக்கப்புறமா எக்ஸஸ் த்ரெட்டை வச்சு நம்ம அந்த கோல்டு பீட்ஸையும் இதோட அட்டாச் பண்ணிவிட்டு ஃபைனலாக தான் நம்ம அந்த எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 10 கோத்தோம் இல்லைங்களா, அதுக்குள்ளே விட்டு தான் நம்ம வந்து இந்த கோல்டு பீட்ஸையே இன்சர்ட் பண்ண போகிறோம். ஒரு 4 சைடில் மட்டும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வெளியே எடுத்து அந்த கோல்டு பீட்ஸில் அகெயின் அட்டாச் பண்ணி அதை கீழே எடுத்துகிட்டு வந்து அட்டாச் பண்ணிங்க அப்படின்னா அது எங்கேயும் மூவ் ஆகாமல் ஃபிக்ஸ்டாக அங்கேயே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க இல்லையா அந்த கோல்டு பீட்ஸை எப்படி இதோட இன்சர்ட் பண்ணேன் அப்படின்ட்டு. சேம் அதே மாதிரி எக்ஸஸ் அந்த த்ரெட்டை யூஸ் பண்ணி ஒரு 4 கோல்டு பீட்ஸில் மட்டும் நம்ம இன்சர்ட் பண்ணி அந்த ஒயிட் பீட்ஸோடு அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சென்டரில் வச்சுருக்க இந்த கோல்டு பீட்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ அது எங்கேயும் மூவ் ஆகாது. ஸோ இந்த பீட் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கனால நீங்கள் ஹேர் பேண்டில் யூஸ் பண்ணிக்கலான்னு சொன்னேன். இதை விட ஒயிட் கலர் பீட்ஸ் ரொம்ப சின்ன சைஸில் நீங்கள் இந்த ஃப்ளார் மேக்கிங் பண்ணிங்கன்னா அது நீங்கள் இயரிங்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மல்டி பர்பஸில் இந்த பீட்ஸ் ஃப்ளாரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. அழகாக ஒரு பிளெயின் கவுன் வாங்கிட்டு மோர் தென் ஒரு 10 ஃப்ளார் இந்த சைஸில் பண்ணி அங்கங்கே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அதுவும் லுக் வைஸ் நல்ல கிராண்டாக எடுத்து கொடுக்கும். ஸோ இப்போ நம்மளுடைய பீட்ஸ் ஃப்ளார் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஃப்ளார் மேக்கிங் யூஸ் பண்ணி நான் என்ன கிராஃப்ட் பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியணுமா, இதோட கண்டினியூட்டி வீடியோவை நெக்ஸ்ட்டு நான் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ எல்லா த்ரெட்டுமே ஒரே இடத்துல அந்த தங்கூசி ஒரே பீட்ஸில் கொண்டு வர மாதிரி நான் அந்த உள்ளே விட்டு வெளியே அந்த ரவுண்ட் பேஸ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, ஒரு பீட்ஸ்குள்ளேயும் உள்ளே விட்டுட்டு ஒரே சைடில் எல்லா த்ரெட்டும் வந்துட்டதுக்கப்புறமா ஒரு டபுள் நாட் போட்டு எக்ஸஸ் த்ரெட்டை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்மளுடைய ஃப்ளார் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ இது நான் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்றதை அப்கமிங் வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த ஆக்டிவிட்டி இந்த கிராஃப்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை ஆல் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஃப்ளாரை வந்து ஸ்டெம்மோட அட்டாச் பண்ணியிருக்கேன்.